ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் இ-பாஸ் முறையை ரத்து செய்யக்கோரி நீலகிரி மாவட்டத்தில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கருப்பு கொடி கட்டி வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 6000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கும் நீலகிரிக்குள் வர அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறையும் என்பதால் வியாபாரிகள் இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்யவும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடைகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 2ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் நடைபெறும் முழு கடை அடைப்பிற்கு சுற்றுலா மினி வேன் மற்றும் மேக்ஸி கேப் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர். இங்கே 3 மாதம் பனிக்காலம், 6 மாதம் மழைக்காலம் என கடந்து வெறும் 100 நாட்கள் மட்டுமே சம்பாதித்து ஆண்டு முழுவதும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியுள்ள நேரத்திலே இந்த மே மாதத்தில் மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் நீலகிரிக்கு வருகை தருவார்கள். இந்த மே மாதத்தில் இ-பாஸ் என்கிற ஒரு நடைமுறையை புகுத்தி சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்தினால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக சிதைந்துவிடும் என்கின்ற கோரிக்கையினை அரசுக்கு வைத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் இ-பாஸ் நடைமுறையை நீலகிரி மாவட்டத்தில் இயக்க அனுமதிக்க மாட்டோம்.